ஐயோ, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்களா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி? என்டிஏ ஃப்ராட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் எழுதுனதெல்லாம் நான் எப்படியோ எழுதினேன், எங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு மாற்றிட்டாங்க. இதை ஓஎம்ஆர் செக் பண்ணுறோம், அப்புறம் சேலஞ்ச் பண்ணுறோம், அப்புறம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க ஃபைனல் கீஸ் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 543 மார்க் வாங்கினாங்க, சீட் எடுக்கல. 500 மார்க் வாங்கினாங்க, சீட் எடுத்துட்டாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு கிடைச்சது இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட போட்டுருவாங்க, நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும்னு நினச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது, பணம் கட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ரீஃபண்டபிள். பட் அந்த 30,000 வந்து நம்ம கட்டுறோம் இல்லையா, செக்யூரிட்டி டெபாசிட் 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறோம் இல்லையா, நம்மளுக்கு 10 லட்சம்ன்றது 20 லட்சம்ன்றது 25 லட்சம்ன்றது நம்மளால பே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட் 2026 எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சில நாட்களே தான் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணிட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. ஐயோ, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்களா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பதறாங்க. அப்படி கண்ணு திறந்து வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நடக்கும், உடனே ரிசல்ட்ஸ் வந்துடுங்க. எக்ஸாம் முடிஞ்சதுமே ரவுண்டு 1 கவுன்சிலிங் கூப்பிட்டுருவாங்க, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவீங்க. ரைட்டா? அப்படி தான் எங்கள் குழந்தை வந்து இப்போ தான் வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி கண்ணு திறந்து முடிக்கிறதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு டைம் ஓடிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன ரெடி ஆகணும்? இப்போ யாரெல்லாம் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஒரு 520லேருந்து 550 மார்க்ஸ் வராது அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும், கவுன்சிலிங்க்கு ப்ராப்பராக ரெடி ஆகிடணும். பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 520 550 வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் இப்போ நீங்கள் செக்யூர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எழுதக்கூடிய மார்க் டெஸ்ட்டில். ரைட்டா? இது நம்ம என்னெல்லாம் கவுன்சிலிங்கில் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துலாமா இந்த வீடியோவில். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீட் எக்ஸாம் எழுதுவோம். நீட் எக்ஸாம் எழுதுனதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஜூனில் வந்து கொடுத்துருவாங்க. ரிசல்ட் ஜூனில் வரதுக்கு முன்னாடி நம்ம எழுதின அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போடுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டு போடுவாங்க. அப்புறமா நம்ம அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, டைம் தருவாங்க. ஏன் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயத்தில் பேரண்ட் கிட்ட நான் இப்படி எழுதுனேன் அப்படி எழுதுனேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன், எனக்கு 600 மார்க் வரும் 650 மார்க் வரும், என்டிஏ ஃப்ராட் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் எழுதுனதெல்லாம் நான் எப்படியோ எழுதினேன், எங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு மாற்றிட்டாங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேன்டு காப்பியை நம்மளுக்கு வந்து இந்த இமெயிலில் அனுப்பிச்சிருவாங்க. நம்மளுடைய எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டை அனுப்பிச்சிருவாங்க. அதில் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் எதனா மாறுபாடாக இருக்குது, இல்லை அவங்க கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷனல் கீஸ் கொடுப்பாங்க. அந்த கீஸில் உங்களுக்கு எதனா டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா அதை மாற்றி வந்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஓஎம்ஆர் சேலஞ்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது, நம்ம தேவையில்லாமல் உங்களுடைய ஓஎம்ஆர் தானே அப்படின்றத செக் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஓஎம்ஆர் செக் பண்ணுறோம், அப்புறம் சேலஞ்ச் பண்ணுறோம், அப்புறம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க ஃபைனல் கீஸ் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. எம்சிசியும் கூப்பிடுவாங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இன்னொரு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்சிசியில் 15% கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டிஸு, ஐபி வார்டு கோட்டா, எய்ம்ஸு, ரைட்டா, எய்ம்ஸு ஜிப்மார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த எய்ம்ஸு ஜிப்மார் ஏஎஃப்எம்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15% கோட்டாவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அதெல்லாமே வந்து 15% கோட்டா எம்சிசி கால் ஃபார் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் 85% கோட்டா, ப்ரைவேட்டு காலேஜஸ் இருக்குல்ல, ப்ரைவேட்டு காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இதுலேயும் நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தான் என்ன பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அத்தாரிட்டிஸ் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போனா ஆன்லைன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும்.
கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு போடணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், எண்டு கார்டில் கொடுக்குறோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? ஓகே, ரைட். இப்போ நான் அப்ளிகேஷன் போடுறப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட் வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் எண்டு கார்டில் இருக்கக்கூடிய அந்த இதில் பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு பக்காவாக ப்ராப்பராக பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த என்டையர் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறது, அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஆர்ஜிஆர் வந்து அகாடமியில் நம்மளுக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி டீமில் நீங்கள் தேவையில்லாமல் தப்பு பண்ணி சில பேர் அதை லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 543 மார்க் வாங்கினாங்க, சீட் எடுக்கல. 500 மார்க் வாங்கினாங்க, சீட் எடுத்துட்டாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு கிடைச்சது இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா சரியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண தெரியல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் போடுறப்ப நான் 4.5 லட்ச ரூபா போட்டாங்க. எஸ்சி கேண்டிடேட், எஸ்சிஏ, எஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா less than 2.5 lakhs கீழே இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வேவர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்லேயே வேவர் பண்ணுவாங்க, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டும் வேவர் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் அது வேவர் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் தெரியாதனால என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட போட்டுருவாங்க, நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும்னு நினச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது, பணம் கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால இதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்பர்ட் டீமை நீங்கள் ஃபியூ தௌசண்ட் செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி ஆர்ஜிஆர் அகாடமியில் 15,000 ப்ளஸ் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். உங்களுக்கு என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், நம்மளே உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறது, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் முன்னாடி எது வைக்கணும் பின்னாடி வைக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம். சரியா? இது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங். அடிஷ்னலாக நிறைய ஸ்டேட்ஸ் வரும். இப்போ பாண்டிச்சேரி இருக்குது, அதுக்கப்புறம் கர்நாடகா இருக்குது, கேரளா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, தென் வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்குது, உத்தரப்பிரதேஷ் இருக்குது, இந்த மாதிரி மகாராஷ்டிரா, அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து அமௌண்ட் இருக்குது. இப்போ 15,000 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ளஸ் எம்சிசியும் இது சர்வீஸ் டேக்ஸோடு சேர்த்து 17,700 வருது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அடிஷ்னலாக நீங்கள் 5,000 நீங்கள் பே பண்ணிங்கன்னா போகிறோம். அதுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சென்டாக்லாம் நிறைய பேர் போடுவாங்க, அதுக்கும் வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் வந்து நம்ம ஆர்ஜிஆரில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டதுமே என்ன ஆகும்னா 2 அப்ளிகேஷன் போடணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட்டுக்கு நம்ம போடணும். இன்னொன்று வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக போடணும். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டுக்கும் பியூர் கவர்மெண்ட் காலேஜுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரு அப்ளிகேஷன் தான். ரைட்டா? 2 அப்ளிகேஷன் போடணும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு அப்படின்ற மாதிரி 2 அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து போட வேண்டியது இருக்கும், செப்பரேட் அப்ளிகேஷன். ரைட்டா? அதுக்கப்புறமா எதெல்லாம் காலம்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கேப்பில் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு வந்து எம்சிசியிலேருந்து வாங்கிக்கிட்டு அப்லோட் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. ரைட்டா? அப்புறம் என்ன ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் என்ன, உங்களுடைய பிசி கேட்டகரி ரேங்க் என்ன, உங்களுடைய பிசிஎம்மோட ரேங்க் என்ன, உங்களுடைய எஸ்சியில் நீங்கள் என்ன ரேங்க் இருக்கீங்க அப்படின்ற பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அகைன் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், தென் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது, 500 rupees வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அப்ளிகேஷன் போடுறப்பையும் ஃபீஸு 500, தென் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1000. ரெண்டாவது அப்ளிகேஷன் வந்து கவுன்சிலிங் அப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் 500 rupees கட்டணும், மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1000. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா 30,000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1,00,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே என்ஆர்ஐ கோட்டாஸுக்கு வந்து தனியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. சரியா? அது வந்து நம்ம போடணும், அது பார்த்துக்கணும். ரைட்? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ரீஃபண்டபிள். எது நான் ரீஃபண்டபிள்? இந்த 500,000 rupeesலாம் கட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அப்ளிகேஷனோட காஸ்ட் நான் ரீஃபண்டபிள். பட் அந்த 30,000 வந்து நம்ம கட்டுறோம் இல்லையா, செக்யூரிட்டி டெபாசிட் 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறோம் இல்லையா, நம்மளுக்கு சீட் அலாட் ஆச்சுனாலும் அலாட் ஆகலாம், நம்மளுக்கு அது திருப்பி வந்து நம்மளுக்கு தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம ஃபீஸ் என்ன நம்மளுக்கு அலாட் ஆச்சுன்னா ஃபீஸை பே பண்ணி
ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் நம்ம ரிசல்ட் வந்ததுலேருந்து இது பண்ணுற வரைக்கும் இருக்கும். அதில் இந்த நடுவில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் இருக்குது. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுமே என்ன காலேஜஸ் வேணும், இது நம்மளுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றத பார்த்துக்கிட்டு பெஸ்ட் காலேஜ் எது, நம்மளுக்கு செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் இருக்குது, டயர் 3ல் இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டீம் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணி கரெக்டாக எது போட்டால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ப்ராப்பராக ரெடி பண்ணி சொல்லுவாங்க. ரைட்டா? அந்த மாதிரி நீங்கள் கவுன்சிலிங்கில் ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. சரியா? சார் நீங்கள் சொல்லிட்டீங்க சார், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டீட்டெயிலாக தான் இருக்குது. சரியா? இந்த வருஷம் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல சார் கவர்மெண்ட்டு. ஏன்னா நான் இப்போ தான் வந்து +2 முடிச்சுட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்தேன் சார். எனக்கு அந்த அளவுக்கு மார்க் இல்லை சார். ஆனால் கவர்மெண்ட் கோட்டா தான் நாங்கள் சீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆரில் ஒரு 20 பேர் பேட்ச் சைஸை வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் மென்டார்ஸ் வந்து 16 பேர் 20 பேருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரிய வைக்கணுமோ, என்ன புரிய வைக்கணுமோ, என்ன ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் நாலேஜ் கொடுத்து உங்களுக்கு கூடயே இருந்து என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணி கவர்மெண்ட் கோட்டாக்கு மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களை என்ன பண்ணுவாங்க, தயார் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சு 2027 என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு அஷ்யூர் பண்ணுவோம். ரைட்டா? இது வந்து என் சைடில் இருந்து ஆர்ஜிஆரில் இருந்து வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த எஸ்ஆர்பி பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் 70-150 பேர்லாம் உட்கார வைக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மால் பேட்ச் இருந்தானா 20 ஸ்டூடெண்ட் தான் நம்மளுக்கு ஸ்மால் பேட்ச். சார் ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு நான் டவுட்டு கேட்கணுன்னா எனக்கு தமிழில் தான் சார் கேட்க முடியும், இங்கிலீஷில் என்னால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. கவலையப்படாதீங்க, இங்கிலீஷில் பேச முடியல, நம்ம தடுமாறி தங்கிலீஷில் பேசினா கூட உங்களுக்கு டீச்சர் சொல்கிற அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே உங்களுக்கு பேசக்கூடிய டீச்சர்ஸும் உங்களுக்கு கூடயே இருப்பாங்க. ரைட்டா? அதனால் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை ஸ்டூடெண்ட்ஸு ரெசிடென்ஷியல் கேம்பஸும் இருக்குது, சென்னை ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ரெசிடென்ஷியலும் இந்த வருஷம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல் வச்சுருந்தோம், சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் கூட தங்கி தான் சென்னையில் படிக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெசிடென்ஷியல் கூட நம்ம இந்த கமிட்மெண்ட் பேட்ச் வந்து இருக்குது. ரைட்டா? இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 5 மே 2026 அன்னைக்கு ஒரு பேட்சும் 19/5/2026 அன்னைக்கு ஒரு பேட்சும் இப்போ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த 20 ஸ்டூடெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னால இம்மிடியட்டாக 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஷீட்டில் உங்கள் நேமு, ஸ்டூடெண்ட்டோட நேமு, அப்பா அம்மா நேமு, காண்டாக்ட் நம்பரு, எந்த ஊர், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு 5ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் எடுத்துலாம். 2027 கவர்மெண்ட் சீட்டை தட்டிடலாம். பண்ணலாமா? மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களா, எங்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா, 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி தாராளமாக நீங்கள் பேசலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவையாக இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும், நம்மளால நிறைய செலவு பண்ண முடியாது, 10 லட்சம்ன்றது 20 லட்சம்ன்றது 25 லட்சம்ன்றது நம்மளால பே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆனால் மருத்துவர் கனவையும் விட மாட்டாங்க. என் குழந்தை எப்படின்னா மருத்துவர் ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் 25 லட்ச ரூபாய் பே பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒரு லைக் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நம்ம டீம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்ல நல்ல தகவலை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பாங்க. பண்ணுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.